ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்த இந்த வராகி அம்மா இனிமே எல்லா விஷயத்தையும் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வீட்டில் அமைச்சு தரப்போறேன். உண்மையாகவே நீ அன்பின் வடிவமாக இருக்க. எல்லாருக்கிட்டையும் நீ அன்பா பேசுறது போல யாராவது உன்கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினாலும் நீ உடனே அவர்களுக்கு அடிமையாக மாறி விடுகிறாய். ஆனால் உண்மை என்னன்னா, நீ நினைக்கிறது போல உன்னை போல எல்லாரும் இருப்பது கிடையாது. இந்த உலகத்தில் சுயநலம் அதிகமாயிடுச்சு. உனக்கு எது கிடைச்சிருக்கோ அதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. இல்லாத அன்பையும் கிடைக்காத அன்பையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்த்து ஏங்கக்கூடிய மனநிலைக்கு போகாதே என் செல்லமே. அப்படி யாரையிட்டமாவது ரொம்ப அன்பை எதிர்பார்த்து ஏங்கி ஏங்கி அவர்களை தேடி போனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே உனக்கு துன்பமாக மாறி போய்விடும். ஆனால் இந்த வராகி அம்மா உனக்கு அம்மா அல்லவா? நீ என்கிட்ட கொஞ்சம் அன்பை கொடுத்தாலும் அதை பல மடங்காக உனக்கே நான் திரும்ப தருவேன். அது மட்டுமல்ல, உனக்கு எது நல்லதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற எனக்கு உனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய தெரியாதா என்ன? நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்து உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுப்பேன். உன் உடல் நலனில் நீயும் கொஞ்சம் கவனம் செலுத்து என் செல்லமே. குழந்தை வர வேணும்னு கேட்ட உனக்காகவே நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போறேன். குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதுவரையிலும் எதையும் யோசிக்காம எதுக்காகவும் கவலைப்படாம நேர்மறை எண்ணத்தோட நல்லதே நடக்குமென காத்திரு. நீ எதை நினச்சி கண்ணீர் வடிச்சியோ அதுவே உனக்கு ஆறுதலாக உன்னை நோக்கி வந்து சேரும். நீ எதையெல்லாம் இழந்தியோ அது அனைத்தும் மீண்டும் உனக்கு திரும்ப கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை நானும் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பொறுமையா இருந்து நடக்க போறதை மட்டும் பாரு. உனக்காக நான் சிரிச்சுக்கிட்டே தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேனேன் செல்லமே. கவலையும் சரி குப்பையும் சரி ரெண்டுமே வேணாவதான் வீட்டுக்குள்ள தானாகவே வந்து உட்காந்துக்கிற கூடிய விஷயங்கள். ஆனால் நீயா அதை தூக்கி வெளியே போட்டால் மட்டும்தான் அந்த கவலையும் குப்பையும் உன்னை விட்டு வெளியேறும். எப்படி குப்பைகளை வேண்டா வெறுப்பாய் ஒதுக்கி தள்ளுவியோ அதே போல இந்த கவலைகளையும் உன்னை நோக்கி அண்ட விடாமல் ஒதுக்கி ஓரமாக தள்ளி வெளியேற்றிவிடு. ஏன்னா ஒரு விஷயத்தை நினச்சி நீ கவலைப்பட்டா மட்டும் அதில் உள்ள சிக்கல்களும் பிரச்சனைகளும் சரியாகி விடுமா என்ன? எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்வேன்னு இந்த வராகி அம்மா என்னை நம்பி தைரியமாக இரு. தைரியம் உனக்குள்ள இருந்தாலே கவலைகள் உனக்குள் தங்காதே என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிற யாரையுமே உன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாது. ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் தானே. இந்த வராகி அம்மா மொத்தமும் உன்னை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கடைக்கண் பார்வை மட்டுமல்ல, என் நேர்பார்வையும் கூட உன்னை நோக்கி தான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? என்ன வந்தாலும் என் அம்மா வராகி தாய் பார்த்துக்குவான்னு தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. இப்போவும் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமும் கவலையும் துயரமும் துன்பமும் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய வலியும் வேதனையும் கூட எனக்கு புரியுது. நான் உன் மேலே இறக்கப்படலையே நினச்சி நீ கோபப்படாத. என் கண்ணின் இமை போல நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கான விடியலை வெற்றி விடியலாக மாற்றுவதற்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. எப்போவுமே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஒருத்தர் சந்தோஷமாக இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கலாம். அப்படி நீ வருத்தத்தில் இருக்கும்போதும் கஷ்ட நிலையில் இருக்கும்போதும் நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து பொறாமை கொள்ளாதே. எனக்கு கிடைக்கலையே இப்படி ஒரு வாழ்க்கைன்னு ஏங்கி அழுது புலம்பாதே. ஏன்னா நீ வாழ வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்குது. உனக்கு நான் செய்ய வேண்டிய விஷயங்களும் இன்னும் நிறைய இருக்குது. உனக்காக இந்த வராகி அம்மா இருக்கேங்கிறத மறந்துட வேண்டாம். நீ ஏக்கங்களோடு எதிர்பார்த்து தவித்து காத்திருக்கிறத விட நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அமைச்சு தர்றேன். என்னை முழுவதுமாக நம்புனினா நிச்சயமாக உன் நிலைமை உயரும் என் செல்லமே. என் கஷ்டங்கள் எல்லாம் எப்போ தீரும்னு உனக்குள்ள யோசனைகள் இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள்
நான் எல்லாத்தையும் தீர்த்துடுவேன்ற நம்பிக்கையில் தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் நிலைமை என்னவென்று புரியாமல் வேணும்னே ஒரு சிலர் உன்கிட்ட வந்து கஷ்டத்தை உண்டாக்குறாங்க, வம்பிழுக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அதையெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் உன் வாழ்வில் தொடர்கதையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கான ஆறுதலாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ கவலையை விடு. நீ கடக்க வேண்டிய பாதைகள் இன்னும் நிறைய இருக்கு. இரவு பகல்னு எதுவும் சரியாக யோசிக்காமல் சாப்பிடாம தூங்காமல் எதையோ சிந்திச்சுக்கிட்டு எப்போவுமே மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் நீ இருக்கிறத பார்க்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால தான் உன் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையை மாற்றி இன்பமான சந்தோஷமான மன நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக உன் வீட்டுக்கே வந்து உக்காந்துட்டேன். அப்புறம் என்ன, இனிமே என் வேலையை நான் காட்ட போகிறேன். என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்சது போல மாறப்போகுது. நீ இத்தனை நாளாக வலியையும் வேதனையையும் தாங்கியதெல்லாம் முடிந்து போய் இனி வலிமையான பிள்ளையாக மாறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு போன உறவுகளையே இன்னும் எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருக்க போகிற? அந்த உறவு உன்னை விட்டு போய் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு நீ நினைக்கலாம். ஆனால் உனக்குள் இல்லாத வெறுமையை விட அவர்களுடைய வாழ்க்கையில் வெறுமையையும் வெறுப்பையும் கசப்பையும் நான் கொடுத்து உன்னுடைய அருமை பெருமையை இப்போ புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை விட்டு போன உறவு சீக்கிரமாகவே மீண்டும் உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையையும் நான் உருவாக்கி விட்டேன் என் செல்லமே. உன்னுடைய உண்மையான அன்பை நான் எத்தனை காலமானாலும் அடுத்தவர்களுக்கு புரிய வைக்காம விடமாட்டேன். உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்க தான் போகுது. அதை நடத்தி வைக்கதானே நான் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்தேன். என் ஆசீர்வாதத்தோட உனக்கான நல்லது விரைவில் நடக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? என் மீதும் என்னுடைய வார்த்தைகள் மேலேயும் நீ நம்பிக்கை வச்சு செயல்படு. நீ இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் தோற்கவில்லை. இப்போ நீ கற்றுக்கிட்ட விஷயங்களும் பட்ட துன்பமும் எல்லாமே உனக்கான பாடம் மட்டும்தான். இன்னும் நீ நிறைய வெற்றிகளை பார்க்க போற. நிச்சயமா உன் நிலைமை மாறும். நானும் உன் கூடவே இருந்து நீ இழந்ததையெல்லாம் பெற்று தருவேன். சில முடிவுகளை எடுக்க முடியாமல் நீ தடுமாறுறதும் திணறதும் எனக்கு தெரியும். எதற்காக கவலை கொண்டு யோசனை செய்கிறாய்? உன் மனசில் இருக்க எல்லா குழப்பங்களையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். உனக்கான நல்ல முடிவு நிச்சயமாக கிடைக்கும். நீ எந்த முடிவை எடுத்தாலும் உனக்கு துணையா இந்த வராகி அம்மா எப்போதுமே இருப்பேன். நீ எதை யோசிச்சும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான தெளிவான முடிவை நான் உணர்த்துவேன் என் செல்லமே. எல்லாமே சீக்கிரம் மாறதான் போகுது. நீ நன்றாக வாழதான் போகிறாய். உன்னை நேசிக்கிற, உன் மேலே பாசம் காட்டுற, உன் மேலே அன்பு வைக்கிற மனிதர்களை நீயும் நேசி. நிச்சயமாக உனக்கான வழியை உயர்வானதாக நான் கொடுப்பேன். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைச்சாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக உனக்கான பல வழிகளை நான் திறந்து விடுகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன் அருகிலேயே இருப்பேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையிலும் உன் எண்ணத்திலும் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உன் மனசில் ஒரு அமைதி உண்டாகும். ஆனால் அமைதியும் முன்னேற்றமும் மட்டும் போதாதுன்னு எனக்கு தெரியும். நீ நல்லா வாழ்கிறதுக்கு உனக்கு நல்ல வருமானமும் தேவையல்லவா? நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களோட நீ எப்படிப்பட்ட வருமானத்தை வரவை எதிர்பார்த்தியோ அதே போல் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வ வளத்தோடு வாழும்படி உனக்கான வாழ்க்கையை உருவாக்கி தரப்போகிறேன். ரொம்ப நாளாக இருக்கிற உன்னுடைய கடன் பிரச்சனைகளும் நீ கலங்கி கொண்டிருக்கும் விஷயங்களும் கூட இப்போது முடிவுக்கு வரும். உன் பொருளாதாரத்தை மேம்படுத்தி சகல செல்வங்களோடும் சகல சந்தோஷங்களோடும் உன்னை நானே வாழ வைக்கிறேன். நீ துவண்டு போகிற சமயத்தில் யாரும் துணை இல்லையேன்னு கலங்காத. ஏதாவது ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நானே வந்து நிற்பேன். நீ இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எதை பார்த்தும் கவலைப்படாத. சீக்கிரமே இது எல்லாமே உனக்கான நன்மையாக மாறும். எல்லா வேதனைகளும் சோதனைகளும் உன் மன வேதனைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கதானே உன் வீடு தேடி வந்திருக்கேன். உன் எதிர்கால வாழ்க்கையை
நீ எதிர்பார்த்தது போலவே அமைச்சு தருவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய தவிப்பும் துடிப்பும் எனக்கு புரியாமல் இல்லை. கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டினா போதும். நீ பொறுத்து கொண்டதற்கான பலரை நிச்சயமாக நான் தருவேன். உனக்காக நான் யாருக்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட போய் பேசி உனக்கான விஷயத்தை நீ மகிழ்ச்சி அடையும்படி நான் நடத்தி முடிக்கிறேன் என் செல்லமே. இனி எல்லாமே உன் விருப்பம் போலவே நடக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்.